கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் நான் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். நம்முடைய செய்திகளுடைய கருப்பொருள் நாம் தொடர்ந்து 5வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கருப்பொருள் இப்படியாக இருக்கிறது: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பிரேயர் என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரியான ஜெப வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வழக்கம், அவர் தினமும் காலையில் ஜெபிக்கிறவராக, அதிகாலையில் ஜெபிக்கிறவராக, முழுதும் ஜெபிக்கிறவராக, 40 நாள் தொடர்ந்து கர்த்தரோடு கூட நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டவராக, அவர் தனித்து எப்பொழுதும் பிதாவிடத்தில் பேசுகிறவராக நமக்கு வேதம் சொல்லுகிறது. அநேக உண்மைகளை அதனுடைய அடிப்படையில் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். Now we come to the 5th week. கடந்த வாரம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு உதாரணத்தை முன்வைத்தார் சீஷர்களிடத்தில். சீஷர்கள் புரிந்து கொள்வதற்காக பிதாவானவர் எப்படிப்பட்டவர், ஒரு அநீதியான நியாயாதிபதியே இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் எப்படி பதில் கொடுப்பார், எப்படி இரக்கம் பாராட்டுவார், ஆகையினாலே சோர்ந்து போக வேண்டாம், நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுத்தார். See, sometime prayer is very easy when we are so happy. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேவைகள் ஏற்படும் பொழுது ஜெபிப்பது சுலபம். அல்லது தினமும் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறது, துவக்க ஜெபம், நிறைவு ஜெபம், இது எல்லாமே ரொம்ப ஈஸி. பட் திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு, ஏதோ வித்தியாசமாக நம்ம உடம்பு உணருது, டேக்கன் டு ஹாஸ்பிட்டல், நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டர் பரிசோதனை பண்ணிவிட்டு சொல்கிறாரு, 48 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது, கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு, மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டம். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட், நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. நாம் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவோம்? டாக்டர்ஸ் ஹஸ் கிவன் ஜஸ்ட் 12 hours. சார், இன்னும் 6 மணி நேரம் தாங்கும், 12 மணி நேரம் தான், வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வேஸ்ட். இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுறது வேஸ்ட், முடியாது. ஹவு டு வி ப்ரே? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நம்ம ஒரு வேளை அந்த நிலையில் இருந்தோம்னா நம்ம ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், நாம் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க அப்படி ஆயிட்டாங்க, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வளர்க்குற குழந்தை அந்த நிலைமைக்கு வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே குழந்தை மரண தருவாயில் நிற்கிது. ஆக்சுவலி நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? இல்லை, இந்த ப்ரேயர் எப்படி இருக்கும்? நம்ம ஆராதனைக்கு வந்தால் ஜெபம் பண்ணிவிடுவோம், ஃபுல் நைட் ப்ரேயர் வச்சா ஜெபம் பண்ணுவோம், காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணுறோம், நைட் படுக்கும்போது ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் இருக்கிறது. பட் ஹியர் கம்ஸ் அ சிச்சுவேஷன், பயங்கரமான ஒரு நெருக்கம், வியாதி, அதுவும் கடுமையான வலி. காலையில் வேலைக்கு போன வீட்டுக்காரரு திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, 2 காலம் இல்லை, 2 காலம் நசுங்கிருச்சு, வெட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பிபி ஒருவேளை இல்லை ஹை லெவலில் போயிட்டுருக்குது, பிழைப்பாரா தெரியாது.
அந்த டைமில் என் வீட்டில் அது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன்? we will look at the life of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் கொஞ்சம் கவனமாய் உற்று பார்க்க போகிறோம். அவர் எப்படி ஜெபித்தார்? நம்ம இந்த பேசேஜ் எல்லாம் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சில வார்த்தைகள் தெரியும் நமக்கு, ஆனால் அமர்ந்து ஜெபிப்பது என்றால் என்னன்னு கர்த்தர்கிட்ட நம்ம கற்றுக்கிறதில்லை. ஸோ என்னோடு கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26. நீங்கள் இந்த சாப்டரை மனசில் வச்சுக்கணுன்னா, மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம் 36லேருந்து 46 எல்லாமே என்ன தான்? 26, 36, 46. சரியா? ஈஸியாக மனசில் வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி படிக்க போகிற சாப்டர் இதுதான். ரைட். 26வது அதிகாரத்தில் 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சரி, முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். கெத்செமனே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாசிக்காத பகுதி இல்லை. கெத்செமனே தோட்டம் எங்கே இருந்துச்சு? ஒலிவ மலையில் இருந்துச்சு. ஒலிவ மலையில் கெத்செமனே தோட்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லது, ஆயில் ஃபேக்ட்ரி. சிம்பிளாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் எண்ணெய் எடுக்கிற இடம். சரிங்களா? அதுவும் நசுக்கி எடுக்கிற இடம். அந்த இடத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பழம் நசுக்கின்னு பேர். பழத்தை என்ன பண்ணுவாங்கங்க? புழிஞ்சி எடுக்கிற இடம். கெத்செமனே என்றால் என்ன அர்த்தம்? பழத்தை பிழிந்து எண்ணெய் எடுக்கிற இடம். ஒலிவ பழங்களை புழிஞ்சி சாறு எடுக்கிற இடம், அதான் அர்த்தம். ஒலிவ மரம் உள்ள ஒரு பெரிய மலை, ஒலிவ மலை. ரோமரோடைய ஆட்சி காலத்தில் எல்லா ஒலிவ மரையும் எடுத்துட்டாங்க. அங்கே ஒலிவ மரமே இப்போ கிடையாது. எருசலேமுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது ஒலிவ மலை. அந்த மலையில் நிறைய ஒலிவ மரம். அதனால் அங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சு, அங்கே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அந்த க்ரஷ்ஷுக்கு பேர் கெத்செமனே. இயேசுவானவர் அடிக்கடி அங்கே போயிருக்கிறார். அவருக்கு எப்போல்லாம் எருசலேம் வந்தாலும் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு கெத்செமனேக்கு போயிடுவார். நிறைய தான் அவருக்கு ஃபேவரான இடம் இருந்துச்சு. We do something. இந்த பைபிளை கையில் வச்சுருக்கிறேன். ஸோ உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு ஜபத்தை என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். இயேசுவானவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் மெசேஜ். நீங்களும் நானும் ஜபத்தினுடைய உண்மையான சாராம்சத்தை கற்றுக்கணும்னா, கெத்செமனேக்கு ஏன் போனார்? அவர் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடினவுடனே ஒலிமலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் பஸ்காவை முடித்த உடனே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறார் 12 பேரையும். 12 பேரை கூப்பிட்டு போய் என்ன செய்கிறாரு? நீங்கள் இங்கே உட்காந்துருங்கன்னு சொல்லி 9 பேர் அங்கே உட்கார வச்சிட்டார். சாரி, 8 பேர். ஒரு ஆள் தான் ஏற்கனவே கிளம்பி ஓட்டான். இப்போ 8 பேர் அங்கே இருக்கிறாங்க. 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிடுறார். த இன்னர் சர்க்கிள். மறுபடியும் சொல்லலாம், நிறைய பேர் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. சீடர்களாக 70 பேர் இருந்தாங்க. அதில் 12 அப்போஸ்தலர்கள், அதில் 3 பேர் நெருங்கிய நண்பர்கள். த இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். என்ன சொல்கிறாரு? இந்த 8 பேர் இங்கே உட்காந்துருங்க, இந்த 3 பேர் மட்டும் என் கூட வாங்கன்னு சொன்னார். கூப்பிட்டு போய் 33 வருஷ வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க.
ஆனால் 3 பேர்கிட்ட தன் இருதயத்தில் இருக்கிறத ஊற்றுகிறார், வியாகுலப்படுகிறார், துக்கம் அடைகிறார். உண்மையாகவே அவர் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் சொல்லப்போனால் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு அவருடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. சரி, மீண்டும் சொல்கிறேன், இயேசுவானவரை நீங்கள் தேவகுமாரனாய் பார்ப்பது அது 100% எஸ். அவருக்கு எல்லாம் தெரியும், எஸ். ஹியூமனா 100% நீங்களும் நானும் எப்படி இருப்போமோ அப்படியே இருந்திருக்கிறாரு. இப்போது அவருடைய உள்ளம் நெருக்கமடைகிறது, உள்ளம் கலக்கம் அடைகிறது, உள்ளம் துவண்டு போகிறது. காரணம் ஜஸ்ட் அந்த விடிஞ்சா தான் எதற்கு வந்தேனோ அந்த வேலையை செய்யணும், மரணத்தை சந்திக்கணும். அவர் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுனால, ரட்சிப்படைந்ததுனால, வசனம் தெரிஞ்சதுனால, கற்றுக்கொண்டதுனால மரணத்தை பார்த்து இன்றைக்கி வேணால் நான் பயப்படாமல் இருக்கலாம். மரணம் எல்லா மனிதனுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும், எல்லா மனிதனுக்கும் ஒரு வேதனையை கொடுக்கும், ஒரு வருத்தத்தை கொடுக்கும். வியாதி அவ்வளவு மோசமான, ஒருவேளை வயசானவங்களை கேட்டு பாருங்களேன், அவங்க தினமும் எப்படி தவிக்கிறாங்க, எவ்வளவு நெருக்கப்படுறாங்க, எவ்வளோ நொறுக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் வலியோடும் வேதனையோடு இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். How to pray? 3 பேரை கூப்பிட்றாரு, வாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, சம்திங் என் இருதயத்துக்குள்ளே நெருடிக்கிட்டே இருக்குது, நான் உடைந்து போனவனா வந்து நிற்கிறேன், வாங்க ப்ரேயர் பண்ணலாம் வாங்க. 3 பேரை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அவர் சொல்கிறார், 38வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக பண்ணினார். 3 பேரை கூப்பிட்டு வந்தார்ல, பஸ்கா பண்டிகையிலேருந்து கிளம்பி வந்தாங்க. 11 பேர் வந்தாங்க, அதில் 8 பேரை உட்கார வச்சுட்டு 3 பேரை கூப்பிட்டு போய் தனியாக போயிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறார், அவங்ககிட்ட மட்டும் சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. வியாகுலப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார், ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே தங்கி என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் போய் தனியாக பேசிட்டு வரேன் ஆண்டவர்கிட்ட. அவர் போகிறாரு, உங்ககிட்ட சொல்கிறாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். என்ன போய் ப்ரேயர் பண்ணுறாரு? என் பிதாவே. சாதாரணமாக எல்லா இடங்களையும் எப்படி வரும் அப்படின்னா பிதாவேன்னு வரும். நீங்கள் யோவான் 17 எடுத்தீங்கன்னா பார்க்கும்போது ப்ரேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பிதாவே, அப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு வார்த்தை இணைக்கப்படுகிறது. என்ன வார்த்தை அது? என் பிதாவே. பர்சனல், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே. என்ன பாத்திரம் இது? ஆங்கிலத்தில் கப் என்று இருக்கிறது. அநேக நேரங்கள் நமக்கு தெரியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார். நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. அதனால் என்ன பாத்திரம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏசாயா 51. ஏசாயா 51 நம்ம கொஞ்சம் கவனிக்கிறோம். பதினேழாவது வசனத்தை பாருங்க. எழும்பு பாருங்க, இங்கே நம்ம வாசிக்கும் போது எழும்பு
எழும்பு, கர்த்தருடைய உக்கிரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். சரி, 22, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. சரி, வாட் இஸ் தட் கப்? அது என்ன பாத்திரம்? தேவனுடைய கோபம் ஊற்றப்படுகிற பாத்திரம். அது தேவன் ஒரு நபர் மீது, கொலைக்கு லாங்குவேஜில் சொல்லணும்னா, சாதாரண மொழியில் சொல்லணும், சந்திக்க போகிறார் ஒருத்தரை. தன்னுடைய நியாய தீர்ப்பை ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் மேலே இறக்க போகிறார். ஒட்டுமொத்த உலகத்தின் மேலே இருக்கிற கோபம் யார் மேலே இறங்கணும்? ஒருத்தர் மேலே. தட் இஸ் கோயிங் டு பி இஸ் ரோல். தேவனுடைய முழு கோபத்தையும் அவர் சந்திக்கணும். இறக்கப்பட போகிறது. அது ஒரு பெரிய பாத்திரம், அது ஒரு பெரிய பொறுப்பு. நீ இருக்க போற, நான் பார்க்குறோம், என்ன பெரிய ஹானர், ஒரு பெரிய கௌரவம், ஒரு அந்தஸ்து, எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய மேன்மை. இயேசு கிறிஸ்து ஏற்கிற பொறுப்பு சீனியர் பாஸ்டர் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கோபத்தையும் ஒரு ஆள் மேலே சுமக்கப்பட போகிறது. அந்த ரோலை அவர் எடுத்துக்க போகிறார், அந்த பொறுப்பை எடுத்துக்க போகிறார், அந்த பதவிக்கு அவர் வரப்போகிறார். இங்கே இருக்கிற யாராவது எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷப்படுவோம், ப்ரமோஷன் கிடைச்சா? இப்போ என்ன பண்ணாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டாரு, மனுஷனா வந்தார். ஓகே, இப்போ மனுஷனா வந்தவர் இருக்கிற எல்லா மனுஷர்லையும் கேவலமான ஒரு இடத்துக்கு இறக்கப்படணும். இயேசுவானவர் டே பை டே சாதாரண ஸ்டூடெண்ட் பாஸ்டராக இருந்து, அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகி, அப்புறம் அசோசியேட் பாஸ்டர் ஆகி, அப்புறம் அந்த சபையினுடைய முழு பாஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் இது ப்ரமோஷன். இயேசுவானவருக்கு ப்ரமோஷன் இல்லை. இப்போ இது இருக்க 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 இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு இறங்கணும். இந்த மாதிரி ஒரு நிலை, ஒரு ஒட்டுமொத்த தேவனுடைய கோபத்தையும் சுமக்க போகிற ரோலை அவர் கையில் எடுக்கணும். மனிதனாக இருந்தால் வழக்கமாக பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? சங்கீதம் 18 ஒரு உதாரணம் இருக்கிறது. சங்கீதம் 18 இது நம்முடைய ஃபேவரட்டான ஒரு சங்கீதம் தான், தாவீதோட சங்கீதம். 4வது வசனம் பாருங்கள். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன். சங்கீதம் 116, இது 18 இல்லை, சங்கீதம் 116. இங்கே 3வது வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தில் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும். இது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள். ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா அவன் ஒன்று சொல்லுவான், கர்த்தாவே என்னை விடுவியும், எனக்கு இது வேண்டாம். சேம் வே ஜீசஸ் இஸ் ப்ரேயிங், ஆண்டவரே இந்த ரோல் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. எவ்ரிஒன் என் பிரச்சனை தீரட்டும், என் பிரச்சனை வேண்டாம், எனக்கு தயவு செய்து இந்த நெருக்கம் எனக்கு வேண்டாம், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். எவ்ரிஒன் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்க, என் வியாதி தீரட்டும், என் வலி போகட்டும், இப்படி இழப்பை என்னால் சந்திக்க முடியாது, ஆண்டவரே இந்த உயிரை மட்டும் கொடுத்துருங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க, ஜெபம் பண்ணுவோம். இயேசு அன்னவரும் ஜெபம் பண்ண போயிட்டார். அவருக்கு ஒரு 3 நெருங்கிய நண்பர்கள் போய் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கடுவுது சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணிட்டாரு. இப்போ ரிட்டன் வரார். வாங்க மத்தேயு 26 நம்ம கவனித்து பார்த்தோம்னா அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அவர் ரிட்டன் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறார். பாருங்கள் 40வது வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? ஒரு கேள்வி கேட்குறாரு. நல்லா கவனிக்க முடியுதா பாருங்கள், இந்த பிக்சரை உங்களால் பார்க்க முடியுதா பாருங்கள். இயேசுவானவர் 11 பேரோடு போகிறாரு. அவங்கள கொஞ்சம் 8 பேரை உட்கார வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் தனியாக போயிட்டு வரேன்னு போகிறாரு. 3 பேரை கூப்பிட்டு போய் தான் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறார். எனக்கு மரணத்துக்கு எதுவான துக்கம் இருக்குது, வியாகுலப்படுறாரு, துக்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. நான் கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்போ போயிருந்த நேரம் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் போய் ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். 1 மணி நேரம் போய் போராடுறார். என்னத்துக்கு போராடுறாரு? எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. 2 விருப்பத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஏன் விருப்பமா, தேவ விருப்பமா? எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட திரும்பி வராரு. அவங்க நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், டாக்டர் என்ன பதில் சொல்லுவார்னு தெரில. ஹாஸ்பிட்டலில் உள்ளே அட்மிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். அப்போ தான் நான் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டுமா, நான் போய் கொஞ்சோண்டு லைட்டாக போய் சாப்பிட்டு வந்துட்டுமா, நான் போய் ரொம்ப டயர்டாகுது, கொஞ்ச நேரம் நான் போய் படுத்துட்டு வரேன். நான் அதை யோசிக்கிறேன். நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சாயங்காலம் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் தான் எல்லோரும் வருவாங்க. அந்த நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலான்னு கிளம்பிடுவாங்க. யார் நிற்பா கடைசியா? உண்மையான நண்பர்களை எப்போ பார்க்கலாம்? நம்முடைய துன்ப நேரத்தில், கஷ்ட நேரத்தில். நான் துயரத்தோடு இருக்கிறேன், அந்த துயரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸால் என்ன பண்ண முடியல, அது என்னன்னு கூட தெரில. அது ஊங்காமும் பாடணும் போய் தூங்குறாங்க. கம்ப்ளீட்லி அவர் ஷேர் பண்ணுறார். என் கூட நிற்பீங்களா நீங்கள்? நான் நிற்கிற இடத்துல எனக்கு ஆறுதல் சொல்ல, எனக்கு தைரியம் சொல்ல, நம்பிக்கை கொடுக்க நீங்கள் 3 பேர் தான் இருப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். 3 பேரும் தூங்குறீங்க. என் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டீங்களா நீங்கள்? என் அலாங் சைட் நான் தனியாக ஜெபம் பண்ணேன், நாங்கள் ஜெபம் பண்ணேன், இங்கே எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது. அந்த பொறுப்பில் எத்தனை பேர் என் கூட முட்டி போட்டீங்க? அது உங்களுக்கு கொடுக்குறாரு, அது உங்கள் வேலை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஹூ வில் ஸ்டாண்ட் வித் மீ? என்னுடைய பிரச்சனை நேரத்தில் நான் நிற்கிறேன், உங்கள் கூட நான் நிற்பேன், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் முட்டி போடுறப்போ என் இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எந்த உணர்வோடு கர்த்தரை நோக்கி பேசிக்கிட்டு இருந்தது தெரியுங்களா? எத்தனை பேர்? 1 மணி நேரம் என் கூட நீங்கள் விழிச்சிருக்கக்கூடாதா? வாட்ச் அண்ட் ப்ரே. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பொறுப்பு, எனக்கு ஒரு காரியம் நடக்குது. எத்தனை பேர் என் பக்கத்தில் நிற்பீங்க? Just you are so comfortable with your own all your needs. You want to sleep. You want to take care of yourself. எத்தனை பேர் என் பக்கத்தில் நிற்பீங்க? யாரும் இல்லை.
அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதோடு கூட அடுத்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி சொல்லுது, உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்கள் கூட தான் இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி சொன்னார் பாருங்க, 31வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். பாருங்க, என் கூட இருந்ததுனால, என் ஃப்ரெண்டுங்கிறதுனால, என் சீஷருங்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு சோதனை வரப்போகிறது. என்ன சோதனை? என்னை பிடிக்கும் பொழுது அவன் கூட இருந்தவங்களாம் யாருன்னு கவுண்ட் பண்ணி அவனெல்லாம் பிடிடான்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை. நான் உன்னை கூப்பிட்டது எனக்காக மட்டும் கூப்பிடல, யாருக்காக தான் கூப்பிட்டேன்? உன்னை தான் கூப்பிடுறேன். உனக்கும் பிரச்சனை வரப்போகுது. நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணும், நீ தூங்காத வா. மேப்பனை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறி எழுதியிருக்கிறபடி நடக்கும். அப்போ முந்திரி கோட்டை சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். ஆண்டவரே, எல்லாரும் ஓடி போனாலும் கடைசி வரைக்கும் உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டே நான் நிற்பேன். யாரு? என்ன பாருங்க, என் உசுரே போனாலும் என் உசுரே உங்களுக்கு தான், உங்கள் கூட தான் இருப்பேன். வாடா ஜெபமெல்லாம். தூங்கின ஆள் யார்? பேதுரு. வந்து கேட்குறாருங்க, ஆவி உற்சாகமாக சொல்கிறேன், உசுரே உங்களுக்கு தான், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். எல்லாம் பாருங்கள், எல்லாரும் போனாலும் நான் மட்டும் போக மாட்டேன். பேதுருக்கிட்ட தான் சொல்கிறாரு. ஆவி உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் மாம்சம் ரொம்ப பலவீனமானதுப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இப்போ ஜெபம் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜெபம் என்னது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல. ரைட். இப்போ 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, ஜெபம் பண்ணி போராடினாரு. இப்போ ஜெயம் என்ன தெரியுமா? என் சித்தன்னு பேசுகிற இடத்தையே விட்டுட்டார். இப்போ என் விருப்பன்றதே விட்டாச்சு. இப்போ என்ன தெரியுமா? இதை நான் எடுத்து தான் ஆகணுமா, இதை செஞ்சு தான் ஆகணுமா? உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். என் சித்தம் இனிமேல் கிடையாது, என் விருப்பம்னு எதையும் நான் சொல்ல போகிறதில்லை. 1 மணி நேரம் என் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி போகிறது? இது ஏன் அப்படின்னா, தேவனுடைய கோபத்தை சந்திப்பதற்கு என்னால் முடியல. அவர் 1 நிமிஷம் கண்ணை மூடுவார், அவர் 1 நிமிஷம் அவர்கிட்ட நான் பிரியணும். அதை நான் ஏற்றுக்க விரும்பலை. மாம்சம் பலவீனமாக சொல்லுது, ஆனால் ஆவி உற்சாகமாக சொல்லுது. எஸ், நீ வந்த நோக்கம் இது. பெரிய போராட்டம், முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்காதான், உம்முடைய சித்தமாக கடவுள். ஆண்டவரே, ஜெபம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது நமக்கு? நான் முடிவு பண்ணிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதில்லை, என் விருப்பத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்குதில்லை. என் விருப்பம் இது, உங்கள் விருப்பம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கே வச்சாலும் நான் ஒத்துப்பேன், என்ன இழந்தாலும் ஒத்துப்பேன். எனக்கு வலிக்கணும்னு முடிவு பண்ணிங்களா, வலிக்கட்டும். எனக்கு இது மோசமான ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போகுமா, போகட்டுமே. இது நீர் திட்டம் பண்ணின வழி, நீர் கொடுக்குற வழி. ஐ வில் டேக் இட். நான் எடுத்துப்பேன். நான் ஒரு ஃப்ரெண்டை உங்களுக்காக விட்டு கொடுக்கணும், என் மனசு சொல்லுது எப்படி விட்டு கொடுக்குறதுன்னு. கடைசியில் ஜெயிக்கிறது எதுவாக இருக்கும்? என் விருப்பமாக இருக்குமா, தேவனுடைய விருப்பமாக இருக்குமா? நான் விரும்பின ஒருத்தரை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, நான் எது ஜெயிக்கும்? திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு இந்த மாதம் ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேறதுக்கு என்னை முழுசும் கொடுக்குறேன்.
என் மனசில் ஒரு விருப்பம் இருக்குது, அது எனக்கு என் மாம்சத்திலேருந்து என்னை இழுத்து போராடி வச்சுருக்குது. ஆனால் இப்போ நான் முடிவு பண்ணுறேன், உங்கள் சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். கம்ப்ளீட்டாக ஜெபம் பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்த வசனம் என்ன பாருங்கள். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாக அடைந்திருது. ஃபஸ்ட்டு முறை சொல்லிட்டு போனார், வெயிட் பண்ணுங்கப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்ட்டு போயிட்டார். திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏய்யா, ஒரு மணி நேரம் என் கூட நீங்கள் இருக்கக்கூடாதான்னு கேட்டார். அவங்க அந்த கேள்வி கேட்கும்போது, ஆண்டவரை எப்படி பார்த்துருப்பாங்க தெரியுமா? ஏன் ஆண்டவர் எங்களை பற்றி சந்தேகப்படுறீங்க? நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். இதோ இப்போ நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருந்துருக்கலாம். அவர் போய் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அவங்க கண்ணில் தூக்கம் அப்படி இருந்துச்சான். தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னார்னுலாம் எதுவுமே எழுதலை. திரும்ப அவங்ககிட்ட என்ன பேசுகிறாருன்னு மத்திய எழுதவே இல்லை. மறுபடியும் அவர் என்ன பண்ணார்? அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணி. எந்த வார்த்தை இப்போ சொன்னார்? முதல் வார்த்தையா ரெண்டாவது வார்த்தையா? ரெண்டாவது வார்த்தை. கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சீரியஸ். நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு குழப்பம், எனக்கு கஷ்டம், துக்கம், போராடுறேன். இப்போது கர்த்தாவே உங்கள் சித்தம் ஆகட்டுன்னு சொல்லிட்டேன். 3ஆவது போய் நான் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ரெடி ஆண்டவரேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு வந்து, நல்லா தூங்குங்கப்பா. ஹலோ, இப்போ சரியாக படுக்கல, இப்போ தலைகாணியை சரியாக வச்சுக்கோ. சரியா? கை இப்போ கை ஓரமாக ஒரு மாதிரி வச்சுருக்கிற, நல்லா நீட்டி படுத்துக்கோ. நல்லா படு. ஏன் ரொம்ப குறுக்கி படுத்துனுக்கிற? பாரு, யாக்கோபு, யோவான், பேதுரு, நல்லா தூங்குங்கப்பா. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. அவ்வளோதான், என்னுடைய வேலை வந்து விட்டது. இதோ அடுத்த செகண்ட்லேருந்து இந்த பாத்திரத்தை நான் ஏற்பதற்கு ரெடி ஆகிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் எனக்காகலாம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போது ஜெயிச்சிட்டேன். எனக்கு வச்ச தேர்வை நான் ஜெயிச்சிட்டேன். இனி முழு விருப்பத்தோடு போவேன், சந்தோஷத்தோடு போவேன், தைரியத்தோடு போவேன். நான் ஜெபம் பண்ணும்போது அதாவது வேர்வை ரத்த துளி போல கொட்டுச்சாங்க. எனக்கு பெரிய போராட்டம். இதை நான் எடுக்கிறதா வேணாவா போராட்டம். என் கூட இந்த ஜெபம் பண்ணி நினச்சேன், ஒருத்தர் கூட இல்லை. இதே மாதிரி தான் பவுல் சொல்லுவார், நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருத்தனும் என் கூட இல்லை. எல்லாம் விட்டு போயிட்டான். ஒரு ஆளாவது நிற்பானான்னு பார்த்தேன், ஒருத்தரும் நிற்கலை. யாரும் இல்லை என் கூட. சம்டைம் உங்களை எல்லாம் கைவிடுவாங்க. சம்டைம் பெரிய நெருக்கம் வரும். முடிவு யாருடையது? தேவன் என்ன செஞ்சாலும் சரியாக செய்வார். நான் முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஐ எம் ரெடி நவ். இப்போ என் கூட இருந்தவங்களை நான் குறை சொல்லி என்ன பண்ண போகிறேன்? ஏன்டா தூங்கினுக்கிறேன்லாம் கேட்குறதில்ல. நல்லா தூங்கு, இனிமேல் நல்லா தூங்குப்பா. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம் வந்துருச்சு. யூதாஸ் வரப்போகிறான், முடிஞ்சிருச்சு. ஐ எம் கோயிங் டு டேக். நல்லா புரிஞ்சுக்கலாம். எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, தேவன் என்னை எந்த பாதையில் அழைத்து கொண்டு போக விரும்புகிறாரோ நான் அந்த பாதையில் நிற்க விரும்புகிறேன். அதுக்கு யாராவது எனக்கு துணை செய்வாங்களான்னு கேட்டால் துணை செய்ய மாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க கூட. நான் என்ன முடிவு எடுக்கலாம்? என் ஜெபம், கர்த்தாவே நான் உங்களை சார்ந்திருக்கிறேன்,
நீங்கள் எதற்கு என்னை அழைச்சிங்களோ அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு என் மாம்சம் பலவீனமாக இருக்குது, என் ஆவி உற்சாகமாக இருக்குது. இப்போ நான் போராடி ஜெயிச்சு கர்த்தர்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு லெசன் மட்டும்தான். எந்த ஒரு பிரச்சனையிலையும் விழித்திருந்து ஜெபம் பண்ணலாம். இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுனா என்ன? எது மாம்சம் எது ஆவின்னு புரிஞ்சிக்கணும். வாட்ச். மாம்சம் சொல்கிறதா ஆவி சொல்கிறதா? அநேக நேரங்களில் நம்ம மாம்சத்துக்கு விட்டு கொடுத்து தோற்றுருவோம். தேவனுடைய சித்தம் செய்ய போகிறேன்னா, ஏன் விருப்பம் செய்ய போகிறேன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நான் முழுசாக அர்ப்பணிப்பேனா அர்ப்பணிக்க மாட்டேனா, இதை முழுசாக நான் புரிஞ்சு கர்த்தரிடத்தில், கர்த்தாவே என்னை எங்கள் சித்தத்துக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒரு மனநிலை வந்தால் டிஸ்ட்ரெஸில், இழப்பில் தைரியமாக நிற்க முடியும். நான் ஏற்றுக்கிறேன், ஆண்டவரே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. எது வேணால் நான் ஏற்றுக்கிறேன். ப்ரேயர் லைஃப்புங்கிறது ஈஸி இல்லை. கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஐ எம் ரெடி ஆண்டவரே, உங்கள் சித்தம் நடக்கட்டும் சொல்லாமல் கத்துட்ட கண்ணில் மூடி ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட பேசின நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி. கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் எங்களுக்கு முன்மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட கிருபை தாங்க. இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கு நம்ம திருவிருந்தை